இயேசு கிறிஸ்து 12 வயதாக இருந்த பொழுது நாசரேத்திலிருந்து எருசலேமுக்கு பண்டிகை வேளையிலே வந்த பொழுது திரள் கூட்டம் வந்திருந்தார்கள். மரியாளும் யோசேப்பும் அவர்கள் இந்த கூட்டத்தில் இயேசு நடந்து வந்து கொண்டிருப்பார் என்று அறிந்து அவர்கள் ஊர் போய் சேர்ந்தார்கள். ஆனால் அங்கே இயேசு வந்து சேரவில்லை. 3 நாட்கள் விசாரத்தோடு தேடி தேவாலயத்தில் இயேசுவை கண்டுபிடித்தார். அப்பொழுது மரியாள் தன்னுடைய மகனை பார்த்து விசாரத்தோடு தேடினோமே என்று சொல்லி தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்தனர். என்றால் 3 நாட்கள் அவர்கள் எவ்வளவு கலக்கம் அடைந்திருப்பார். ஆனால் அவர்கள் அங்கு பார்த்த காரியம் என்ன? அவர் வேத பாரகரோடும் நியாய பிரமாணிகர்களோடும் வேத சாஸ்திரத்தை கற்றோடு உட்கார்ந்து அவர்களோடு அவர் வினவிக் கொண்டிருந்தார், கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார், பதில் பெற்றுக் கொண்டிருந்தார். கேள்விகளுக்கு பதில் கொடுத்தார். அவர்கள் கேட்ட பொழுது அவளுக்கு பதில் கொடுத்தார். இவரும் கேள்விகளை கேட்டார். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனிதனுக்கு கேள்விகள் வருவது இயல்புதான். காரணம், யூத கலாச்சாரத்தின் அடிப்படையிலே இஸ்ரவேலரின் அந்த நாகரிகத்தின் தொட்டிலே இந்த வேதாகமத்தின் காரியங்கள் நமக்கு வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. தமிழருக்கென்று ஒரு மாண்புகள் உண்டு, பண்புகள் உண்டு. அதை போல இஸ்ரவேலருக்கென்று அவருடைய பின்னணி இவைகளை அறிந்தால்தான் நம்முடைய கேள்விகளுக்கு பதில் தெரியும். ஆகிய அந்த நாளிலே 3 கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். ஒரு கேள்வி, அது மார்க்க சம்பந்தமான கேள்வி, மத சம்பந்தமான கேள்வி. அது இஸ்ரவேலரை குறித்த கேள்வி. 2வது சமுதாயம் சம்பந்தமான கேள்வி. இந்த கேள்வி இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா சமுதாயத்துக்கும் இருக்கிற ஒரு கேள்வி. 3வது கேள்வி தனிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளாக இருக்கிற நமக்கு ஒவ்வொருவருக்கும் உரிய கேள்வி. 3 கேள்விகள்: ரிலிஜியஸ் கொஸ்டின், சோசியல் கொஸ்டின், பர்சனல் கொஸ்டின். முதல் கேள்வி ரிலிஜியஸ் கொஸ்டின். எபிரேயர்கள், இஸ்ரவேலர்கள், யூதர்கள் இவர்களுக்குள்ள இருக்கிற காரியம் என்ன, வேறுபாடு என்ன என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். ஏனென்றால் எபிரேயர் என்ற காரியம் பழைய ஏற்பாட்டில் அதிகமாக நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலர் என்ற பதமும் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தவுடனே யூதர் என்ற பதம் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இவளை குறித்து நாம் அறிந்து கொள்வது நம்முடைய முக்கியமான ஒரு காரியம். எபிரேய அந்த வார்த்தை ஹீப்ரூஸ் என்ற அந்த வார்த்தை, அது அலைந்து திரிந்து கொண்டிருந்த காலங்களிலே ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த பொழுது அவர் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. குறித்த இடத்திலே அவரால் இருக்கவில்லை. கானான் தேசத்துக்கு ஆண்டவர் அழைத்து வந்தாலும் அவர் எகிப்துக்கு போனார். பின்பு திரும்பி வருகிறார், பெயர் சபா வருகிறார். இங்குமக்கும் அவர் அலைந்து இருந்து கொண்டிருந்தார். அந்த எபிரேயர் என்ற அந்த பதத்திற்குரிய காரியம் யூரி என்ற பதம், எப்பொழுதும் என்ற ஒரு பதத்திற்கு பொருளாக கொள்ளப்படுகிறது. இந்த வார்த்தை யூரி என்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது என்றால், நோவாவுக்கு சேம், காம், யாப்பேத் என்ற 3 குமாரர்கள் இருந்தார்கள். அதிலே சேம் உடைய வம்சத்திலே அவருடைய சந்ததியை நாம் குறித்து பார்ப்போமானால், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சேமுடைய வம்ச வரலாறு. சேம் அர்பக்சாத்தை பெற்றான், அர்பக்சாத் சாலாவை பெற்றான், சாலா ஏபேரை பெற்றான். ஏபேர் என்ற பெயரின் அடிப்படையில் தான் எபிரேயர் என்ற அந்த பதம் இந்த சந்ததிக்கு அது வழங்கினது என்று நாம் பார்க்கிறோம். ஏபேர் என்ற அந்த சேமுடைய கொள்ளு பேரனுடைய பெயர்தான் எபிரேயர் என்ற மருவி அது காணப்பட்டது. ஏபேர் என்பதற்கு முன்னோடியான அந்த ஏபேர் என்ற அந்த பதம் எப்பொழுதும் என்ற ஒரு பெயரை சூட்டப்பட்ட ஒரு காரியம். இந்த ஏபேர் சந்ததியில் நாகோர், தேராகு, ஆபிராம் ஆகியோர் பிறக்கிறார்கள். ஆபிராம் பரதேசியாய் சஞ்சரித்து வந்த பொழுது அவன் தன்னோடு லோத்துவையும் கர்த்தருடைய அழைப்பின்படி கூட்டிக் கொண்டு வருகிறான். ஏனென்றால் லோத்துவுக்கு தகப்பன் இல்லை. ஆகையினால்
தன்னுடைய சிறிய தகப்பனாகிய ஆபிரகாமை அவன் பற்றி கொண்ட பொழுது, ஆபிரகாம் அவனை ஏற்றுக்கொண்டு அழைத்துக் கொண்டு வந்த பொழுது கானான் தேசத்திலே அவர்கள் இருந்தார்கள். ஆனால் மேய்ப்பொருளுக்குள்ளாக பிரச்சனை வருகிறது. அப்பொழுது ஆபிரகாம் சொல்கிறார், நீயும் நானும் சகோதரர், நமக்குள் பிரச்சனை வர வேண்டாம், நம்முடைய மேய்ப்பருக்கு பிரச்சனை வருகிறது, ஆகினால் உனக்கு விருப்பமான இடத்துக்கு நீ கடந்து போன்ற பொழுது அவன் சோதோம் குமராவை தெரிந்து கொண்டு அங்கு போகிறான். அது ஏதேன் தோட்டத்தை போல சமவெளியா இருந்தபடினாலே மேய்ச்சலுக்கு ஏற்ற இடம் என்று அவன் சுயமாக தெரிந்து கொண்டு போகிறான். இங்கு லோத்து கர்த்தருடைய வழிநடத்தலை எதிர்பார்க்கவில்லை. காண்கிற காட்சியை அவன் நம்பி போனான். அதன் விளைவாக அங்கு ஒரு பிரச்சனை வருகிறது. அதிலே லோத்து கொண்டு போகப்படுகிறான். தப்பி வந்த ஒருவன் ஆபிரகாமிடத்தில் தகவல் கொண்டு வருகிறான். அப்பொழுதுதான் இந்த எபிரேய பதம் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. எபிரேயனாகிய ஆபிரகாம் என்று, எபிரேயனாகிய ஆபிராம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆபிராம் 99 வயதிலே ஆபிரகாம் என்று அழைக்கப்படுகிறார். இந்த ஆபிரகாமின் சந்ததி அனைவருமே எபிரேயர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் இஸ்ரவேலர் என்ற ஒரு பேர் வருகிறது. அது என்ன காரியம்? இஸ்மவேலருக்கும் இஸ்ரவேலருக்கும் என்ன வித்தியாசம்? இஸ்மவேலர் என்பது இஸ்மவேல் என்ற ஆகாருக்கும் ஆபிரகாமுக்கும் பிறந்த குழந்தையின் பெயர் இஸ்மவேல். அவன் துஷ்ட மனுஷன். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் தன் சகோதரன் எல்லாருக்கும் விரோதமாக அவன் குடியிருப்பான். எல்லாருடைய கை அவனுக்கு விரோதமாக இருக்கு என்று கர்த்தரால் அவன் வழங்கப்பட்டவன். மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற அந்த இஸ்மவேலர்கள், மீதியானியர்கள், ஏசா வம்சத்தார் எல்லாரும் கலந்து உண்டான அந்த இஸ்மவேலர்கள், இஸ்மாயில் என்று சொல்லப்படுகிற அந்த கூட்டத்தார் இன்றைக்கு 120 கோடிக்கு மேலாய் பழுகி பெருகியிருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் என்பது யாக்கோபு லாபானிடத்திலிருந்து திரும்பி வந்த பொழுது யாப்போக்கு என்ற ஆற்றங்கரையிலே அவன் எல்லாரையும் அனுப்பிவிட்டு தன்னுடைய மனைவிமார்கள், பிள்ளைகள், மறுமனையாட்டிகள், அவளுடைய பிள்ளைகள், தன்னுடைய ஆஸ்திகள், ஆடு மாடு ஒட்டங்கள் எல்லாவற்றையும் அவன் அனுப்பிவிட்டு மறுகரை கடந்து அவன் தனித்து கர்த்தரோடு போராடுகிறார். கர்த்தாவை நீர் என்னை ஆசீர்வதித்தால் நான் உம்மை போகிறேன் என்று சொல்லி என்ன நடக்கிறது? ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், உன் பேர் என்ன? அவன் யாக்கோபு என்கிறான். யாக்கோபு என்பதற்கு எத்தன், பொய்யன், ஏமாற்றுக்காரன், வஞ்சகன் என்று பொருள். ஆண்டவர் சொன்னார், நீ என்னிடத்திலே உன் பெயரை உண்மையாய் ஒத்துக்கொண்டபடினால் நான் உன் பெயரை மாற்றுகிறேன், நீ இஸ்ரவேல் எனப்படுவாய் என்று சொன்னார். நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாய் என்று கர்த்தர் அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். மேற்கொள்ளுகிறவன், வெற்றி பெறுகிறவன், போராடுகிறவன் என்று பொருள் இஸ்ரவேல் என்றார். அதனால் எபிரேயர் என்ற அந்த பதமானது இப்பொழுது யாக்கோபுக்கு பிறந்த அந்த 12 கோத்திரங்கள் யாவரும் இஸ்ரவேலர் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ரெகோபயாம் இஸ்ரவேல் மேல் வைத்த நுகத்தை மெதுவாக்க அவன் வேண்டுகிறான். இந்த ரெகோபயாம் யார் என்றால் சாலமோனுக்கு பிறந்த குமாரன். அவன் ராஜாவாகிறான். சவுல் முதலாவது ராஜா, 2வது தாவீது, 3வது சாலமோன். அவனுக்கு பிறந்த மகன் ரெகோபயாம் சாலமோனுடைய நாட்கள் முடிந்த பின்பு இவன் ராஜாவாகிறான். அவனிடத்திலே 12 கோத்திரத்தாரும் ஒரு உதவி கேட்கிறார்கள். என்னவென்றால் 13 வருடம் சாலமோன் ராஜாவுக்கு நாங்கள் அரண்மனை கட்டினோம், 7 வருடம் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினோம், கிட்டத்தட்ட 20 வருடங்கள் நாங்கள் கடின உழைத்தோம், எங்களுக்கு இனி நுகத்தை மெதுவாக்கும், எங்கள் சுமையை லகுவாக்கும் என்று சொன்ன பொழுது அவன் புதியவர்கள் அதை செய்ய வேண்டினார்கள். ஆனால் இளைய வாலிபர்களோ அப்படி செய்ய வேண்டாம் என்று சொன்ன பொழுது அவன் அதை மறுத்து விட்டான். இதன் விளைவாக 10 கோத்திரத்தார் பிரிந்து போய்விடுகிறார்கள். வடக்கு புறமாக போனவர்கள் அனைவரும் இஸ்ரேல் என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் எருசலேமிலே தங்கினவர்கள், எபூசியர் இருந்த பகுதியை வென்றெடுத்து அங்கே தங்கினவர்கள், அவர்கள் யூதயா என்ற பகுதியிலே தங்கினவர்கள், அவர்கள் யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேலர் பாபிலோனிய சிறையிருப்பில் அந்நியரோடு சம்பந்தம் கலந்தபடியால் சமாரியாவுக்கு அவர்கள் திரும்பி வந்த பொழுது அவர்கள் சமாரியர்கள் என்று அந்த இஸ்ரவேலர்கள் அழைக்கப்பட்டார்கள். காரணம், அவர்கள் கலப்பு கலந்து விட்டார்கள். கர்த்தருக்கென்று பிரித்தெடுத்து நியமிக்கப்பட்டவர்கள் உலகத்தாரோடு கலந்து சம்பந்தம் கலந்தபடியினாலே அவர்கள் இஸ்ரவேலர் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆனால் தங்களை காத்துக்கொண்டு தாவீது வம்சத்திலே வந்த அந்த யூதர்கள்
யூதாவுக்கு, யாக்கோவுக்கும் லேயாவுக்கும் பிறந்த 4வது மகன் யூதா. நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயர் வைத்தார். அந்த யூத வம்சத்திலே வந்தவர்கள் யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். யூதாவின் மனிதர் யூதர்கள். இதை நாம் 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இந்த யூதர்கள் என்ற வார்த்தை முதலாவது பார்க்கிறோம். ஆங்கிலத்திலே விதமாய் போட்டிருக்கிறது மென் ஆஃப் ஜூடா. யூதாவை அந்த யூதேயாவை சேர்ந்தவர்கள் யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார். இந்த யூதேயா பகுதி எருசலேமையும் அதை சுற்றியில் இருக்கிற பகுதி. பென்யமீன் கோத்திரம் பாதி இஸ்ரேல் பக்கமும் மீதி யூதேயாவின் பக்கத்தில் இருந்தபடியினால்தான் பவுல் சொல்கிறார், நான் பென்யமீன் கோத்திரத்தான், நான் சிலிசியாவை சேர்ந்த யூதன் என்று சொல்லி தன்னை சொல்லிக் கொள்கிறார். இன்றைக்கு 22% நோபலிசு வென்றவர்கள் யூதர்கள். 1,60,00,000 யூதர்கள் இன்றைக்கு உலகமெங்கும் பரம்பி இருக்கிறார்கள். மெய்ப்பனை வெட்டுவின் ஆடுகள் சிதறடிக்கப்படி என்றபடி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்ட பொழுது, இயேசு கிறிஸ்து யூத மார்க்கத்திலே அவர் வந்தபடியினாலே அவர் யூதர் என்று எல்லாரும் அறிவார்கள். அப்பொழுது அவர்கள் சிதறப்பட்டு போனார்கள். உலகமெங்கும் இந்த யூதர்கள் சிதறப்பட்டு, இப்பொழுதோ அவர்கள் திரும்பிக் வந்து கொண்டிருக்கிறார்கள். எருசலேமுக்கு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த யூதர்கள் ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவோடு விவாதம் பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணிகன் வேத பரம்பரைகளை பார்த்து சொல்கிறார், பரிசேயர் சதுசேயரை பார்த்து சொல்கிறார், அவர்கள் மோசேயுடைய ஆசனங்களில் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இவர்கள் தங்களை மேட்டிமையாகவும் பெருமையாகவும் கடவுளால் தங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் என்றும் எண்ணிக்கொண்டு அகந்தியாய் இருமாப்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் they don't believe Jesus Christ as the Messiah. அவர்கள் இயேசுவை கிறிஸ்து என்று அவர்கள் இன்னும் அங்கீகரிக்கவில்லை. அவர்கள் மேற்கு புற அந்த எருசலேம் நகர சுவரிலே நின்று கொண்டு தலையை தாழ்த்தி இடுப்பை வளைத்து முன்னும் பின்னும் தலையை ஆட்டி உடம்பை வளைத்து மேசியாவே வாரும் என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு அவர்களுக்கு நடுவிலே வந்தார். அதே தான் யோவான் 1:11 வாசிக்கிறோம். இயேசு தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் அவிசுவாசம். இவன் யோசேப்புடைய மகன் அல்லவா, அவன் தச்சன் அல்லவா, நாசரேத்தின் என்ன நன்மை வரும் என்றெல்லாம் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார். யூதர்கள் எப்பொழுதுமே அவர்கள் அடையாளத்தை தேடுகிறவர்கள். ராஜா எவ்விதமாய் வருவார், யூதருக்கு ராஜா எவ்விதமாய் வருவார். சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது யூதருக்கு ராஜா எங்கே என்று சொல்லி அரண்மனைக்கு போனார். ராஜா அரண்மனையில் தானே இருப்பார். அதை போல இவர்கள் இயேசு கிறிஸ்து தச்சனுடைய குமாரன் என்றும் கலிலேயாவில் இருக்கிற கலிலேயாவின் பகுதியிலே இருக்கிற சிறிய ஊராகிய நாசரேத்திலிருந்து அவர் வந்த பொழுது நாசரேத்தின் என்ன நன்மை வரும், பெத்லகேமிலே அல்லவா கர்த்தர் பிறப்பார் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் பெத்லகேமில் தான் இயேசு பிறந்தார். ஆனால் ஏரோது கொலை செய்ய வகை தடின பொழுது யோசேப்பும் மரியாளும் சொப்பனத்தில் எச்சரிக்கப்பட்டு அவர்கள் எகிப்துக்கு போனார்கள். பின்பு திரும்ப வந்த பொழுது அவனுடைய பெரிய ஏரோது மரணம் அடைந்தான். அவனுடைய மகன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். ஆகினால் அவனுக்கு பயந்தவர்களாக நாசரேத்திலே வாசம் பண்ணினார்கள். பவுலும் கூட தன்னை யூதன் என்று அறிவிக்கிறார். காரணம், நான் சிலரையாவது ஆதாயம் பண்ணும்படிக்கு யூதனுக்கு யூதனை போலவும் கிரேக்கனை போலவும் ஆக வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லிக் கொள்கிறார். அப்போஸ்தலர் 22:3 அவர் தன்னை யூதன் என்று அறிவிக்கிறார். 21:39 நான் தர்சு பட்டணத்தை சேர்ந்த யூதன், சிலிசியாவில் இருக்கிற தர்சு பட்டணத்தை யூதன் என்று சொல்கிறார். ஊழியத்தில் அவர் வந்த பொழுது என்று அழைக்கப்படுகிற இன்றைய துருக்கியின் அந்தியோகியா ஜெபாலயத்திலே அவர் அங்கு கூடி வந்த இஸ்ரவேலரை பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேலரே தேவனை கேளுங்கள். சத்தம் கேக்குதா? கேட்கலையே. கேட்கல, நெட்வொர்க் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு.
இல்லதான் நீங்க பேசுறது கேட்கல. ஹலோ. ஓரடி சொல்லட்டுமா? ஆ ஆனா மத சார்படி போன இராதபடி அவங்க சுத்தரிக்கிறேன் என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணினான். ஆனால் திருப்பி ஜாயின் பண்ணட்டும். எபிரேயர், இஸ்ரவேலர், யூதர் மூன்றுக்குமான வித்தியாசங்கள், ஒற்றுமைகள் யாரு யார் யாருங்கிற சொல்லி விளக்கி கொண்டுகிட்டு இருக்காரு. ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சாஸ்திரிகள் கேட்டார். அவர் யூதருக்கு ராஜாவாக மட்டுமல்ல, எல்லாருக்கும் அவர் ராஜா தான். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அவர். இந்த யூதர்கள் தங்களை ஆபிரகாமின் சந்ததி என்றும் ஈசாக்கின் சந்ததி என்றும் யாக்கோபின் சந்ததி என்று பெருமையாய் பேசிக் கொண்டார்கள். கலாத்தியரிலே 3ஆம் அதிகாரத்திலே 26 முதல் 29 வசனங்களிலே பவுல் இதை குறித்து தெளிவாக சொல்கிறார். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசு, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26, 29 வசனங்களிலே, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். ஏனெனில் உங்களில் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்து இயேசுவினால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தங்களின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ரோமர் 2ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களிலே, புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன். பட் he is a Jew who is one inwardly. இது எப்படி என்றால், எபிரேயர்கள், இஸ்ரவேலர்கள், யூதர்கள் என்ற எல்லா பெயர்களும் கிறிஸ்து இயேசு வந்த பின்பு, கிறிஸ்து இயேசு சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி அவர் ஜீவனை கொடுத்த பொழுது, தேவாலயத்தின் திரைச்சிலை 2ஆய் கிழிந்த பொழுது, பரிசுத்த ஸ்தலம் மகாபரிசுத்தலம் யாவும் வெளியாக்கப்பட்ட பொழுது, இயேசு உயிர் திறந்த பின்பு, ஒரு பரமேறி போன பின்பு, அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் எபிரேயர்கள், அத்தனை பேர்களும் இஸ்ரவேலர்கள், அத்தனை பேரும் யூதர்கள். அதைத்தான் நாம் இங்கு பார்க்கிறோம். புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல. நம்முடைய இருதயத்திலே நாம் விருத்த சேதனம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவோடு அடையாளப்படுத்தப்பட்டபடியினாலே நாம் யூத ராஜசிங்கத்தின் சந்ததியாயிருக்கிறோம். ஆகினால் இன்று இஸ்ரேல் நாட்டிலே குடியுரிமை பெற்றவர்கள் இஸ்ரேலைட்ஸ் என்று அழைக்கப்படுவதில்லை, இஸ்ரேல் என்று அழைக்கப்படாதபடிக்கு இஸ்ரேலியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நாட் இஸ்ரேலைட்ஸ் பட் இஸ்ரேலியஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். இதே போல யூத மார்க்கத்தில் அமைந்தவர்களை குறித்து நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்த்தோம்னால், கொர்நேலியு யூத மார்க்கத்தில் அமைந்தவர். கந்தாகிய மந்திரி பிலிப்பு சந்தித்த கந்தாய மந்திரி அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற இந்த கந்தாய மந்திரி யூத மார்க்கத்தில் அமைந்தவர். அவர் ஏசாயா புஸ்தக தோல் சுருளை பெற்றுக்கொண்டு அவர் போய் கொண்டிருந்தார். காரணம், எருசலேமிலே முறைப்படி அவர் அனைத்து பண்டிகைகளிலும்
எல்லாவித யூத மார்க்கத்திலும் அவர் செய்ய வேண்டியவர்களை செய்து கொண்டிருந்தார். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் கூட ரோமாபுரியில் இருந்து 100 பேருக்கு 100 படை வீரர்களுக்கு தலைவனாய் 100க்கு அதிபதி என்று நியமிக்கப்பட்ட ஒரு நபர் யூத மார்க்கத்தில் அமைந்தார். அவர் ஜெபாலயத்தை பரிசேயர்களுக்கு என்று கட்டி கொடுத்தார். அவருடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரணாவஸ்தையா இருந்த போது இந்த ஜெபாலயத்தின் மூப்பர்கள் எல்லாரும் இயேசுவிடம் போய் கருத்தாய் வேண்டுகிறார்கள், நீர் இந்த தயவு செய்யறதுக்கு அவன் பாத்திரனா இருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டினான் என்று சொல்லி யூத மார்க்கத்தில் அமைந்தவர்களை குறித்து பார்க்கிறோம். அப்போது இயேசு அவருடனே கூட போனார். ஆனால் அந்த 100க்கு அதிபதியோ, ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று சொல்லி அனுப்பினான். இயேசு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி ஆண்டவர் தொடர்ந்து அவர் சொல்கிறார். மத்திய 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அதே பகுதி, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ எபிரேயர் என்று தங்களை மெச்சிக் கொள்கிறவர்கள், இஸ்ரவேல் என்று தங்களை மெச்சிக் கொள்கிறவர்கள், யூதர்கள் என்று தங்களை மெச்சிக் கொள்கிறவர்கள் ராஜ்யத்தின் புத்திரர்கள் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இவ்விதமாக அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து பார்த்த பொழுது இந்த வேலைக்காரன் வியாதி நீங்கி சுகமடைந்ததற்கு கண்டார். என்ன பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காவிட்டால் வருகிற அனைத்துமே பாவங்கள் தான். அது மார்க்கமா இருக்கலாம், வழிபாடா இருக்கலாம், உபவாசமா இருக்கலாம், அது காணிக்கையா இருக்கலாம், தசமமா இருக்கலாம், இன்னும் சொல்ல போனால் ஊழியமாய் கூட இருக்கலாம். ஆனால் கிறிஸ்து இயேசுவை மெய் மனதோடு விசுவாசிக்காவிட்டால் விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் என்று சொல்லப்பட்டது. இவ்விதமாக நாம் உள்ளத்திலே யூதனானவனே யூதன் என்றபடி நாம் இன்றைக்கு ஆவிக்குரிய எபிரேயர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய யூதர்கள், நாமும் ஆபிரகாமின் சந்ததியில் வந்தவர்கள், நாமும் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்கள். இந்த அற்புதமான பாக்கியத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து 2வது கேள்வி சமுதாயத்துக்குரிய ஒரு கேள்வி. திராட்சரசம் கிறிஸ்தவர்கள் பருகலாமா, மதுபானம் குடிக்கலாமா என்றெல்லாம் ஒரு கேள்வி இருக்கிறது. இதை நாம் உபாகமத்திலே 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே உன் இஷ்டப்படி ஆடு, மாடு, திராட்சரசம், மதுபானம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்படுவீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் மதுபானம் குடிக்கலாமா என்ற ஒரு கேள்வி நமக்கு முன்பாக வருகிறது. திராட்சரசம் குடிக்கலாமே, நாம் திருவிருந்து எடுக்கும்போது திராட்சரசம் தானே எடுக்கிறோம், அதையும் அதிகமாக எடுக்கக்கூடாது. பவுல் சொல்கிறார், உன் வயிற்றில் நேரிடுகிற பலவீனத்திற்காக சிறிது திராட்சரசமும் சேர்த்துக்கொள் என்று சொல்லி இருக்கிறார். ஆகையினால் திராட்சரசம் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார், பவுலும் அதை அனுமதித்திருக்கிறார். நாம் ஏன் திராட்சரசத்தை மதுபானமாக குடிக்க கூடாதா என்று கேட்கிறவர்கள் உண்டு. நோவா திராட்சை தோட்டத்தை நாட்டி அதன் பழங்களை அவன் எடுத்து அவன் திராட்சரசத்தை பெற்று அவன் அதிகமாய் பருகின பொழுது அவன் போதையை ஆனான் என்று சொல்லப்பட்டு, அதன் விளைவாக அவன் வஸ்திரம் விலைப்படுத்திருந்தான். அவனுடைய பிள்ளைகள் சேம், காம், யாப்பேத் 3 பேரும் அதிலே அவர்கள் வந்து பார்த்த பொழுது அதிலே காம் போய் எல்லா சகோதரரிடத்திலே சொல்லிவிட்டான். ஆனால் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், காம் நான் உன்னுடைய சந்ததி நோவாவை பார்த்து சொல்கிறார், சேம், காம், யாப்பேத் 3 பேரை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லிவிட்டார். தேவன் ஆசீர்வதித்த காமை கர்த்தர் நோவா ஸ்தபிக்க முடியாது. இதை அறிந்த அவனுடைய பிள்ளைகள் சேமும் யாப்பேத்தும் பின்புறமாக தகப்பனுடைய நிர்வாணத்தை காணாதபடிக்கு ஒரு துணி எடுத்து வந்து போர்த்தினார்கள். இதை அவன் விழித்து எழுந்த பொழுது எல்லாவற்றையும் அறிந்து அவன் காமை சபிக்கவில்லை. காரணம், காம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனால் அவனுடைய செயல்கள் அவனுடைய சந்ததியை பாதிக்கிறது. காமுடைய மகன் கானான் சபிக்கப்பட்டவனாக மாறுகிறான் என்று பார்க்கிறோம். இங்கு மதுபானம் தாறுமாறை உண்டு பண்ணுகிறது பார்க்கிறோம். இங்கு மதுபானத்தை நோவா அருந்தி போதை பெற வேண்டும் என்று சொல்லி அவன் குடிக்கவில்லை. அது புளித்திருக்கலாம் அல்லது இன்டாக்சிகேஷன் என்று சொல்வார்கள். அது போதை ஏறி இருக்கலாம், அதை அறியாமல் அவன் பருகியிருக்க வேண்டும். ஆகினால்
மதுபானத்தை குறித்து, திராட்சரசம் பருவத்தை குறித்து பைபிள் என்ன சொல்கிறது நான் பார்ப்போம். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, நீ சுதந்திரிக்கிற போகிற தேசத்தில் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி, தொடர்ந்து 6ஆம் வசனம், நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று சொல்லி, மோசேயுடைய வழிநடத்துதலின்படி அங்கு அவர்கள் அம்மோன் புத்திரர் மோவா புத்திரரை வென்ற பின்பு யோர்தானை கடப்பதற்கு முன்பாக அங்கு ரூபனியர் என்ன செய்தார்கள்? ரூபனுடைய சந்தையில் வந்தவர்கள், எங்களுக்கு இந்த மேய்ச்சல் இடத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், சமவெளியா இருக்கிறதை நாங்கள் எடுக்கிறோம் என்று எடுத்துக்கொண்டார்கள். அங்கு மனாசேயின் பாதிக்கோத்திரம் ஒரு பகுதியை பெறுகிறார்கள். விதமாக அதை பிரித்து கொடுத்த பின்பு ஆண்டவர் அங்கு பெத்தேயோர் என்ற பள்ளத்தாக்கிலே கர்த்தர் மோசே வாயா இஸ்ரவேலருக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் உங்களை பிரித்தெடுத்த பரிசுத்த ஜனமாய் நீங்கள் இருக்கிறீர்கள், ஆகையால் நீங்க எவ்விதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கற்பனைகளை கொடுக்கிறார். நீங்கள் பிழைத்து பெருகி, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளையின்படியும் செய்ய சாவதானமாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். மட்டுமல்ல, உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22 முதல் 26 வசனங்களை தொடர்ச்சியாக நாம் பார்க்கும் பொழுது 22ஆம் வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதையினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் அவருடைய சன்னதியில் புசிப்பாயாக. 24ஆம் வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம் உனக்கு வெகு தூரமாய் இருக்கிறதினால் வழிப்பிரயாணத்து நிமித்தம் நீ அதை அங்கு போக முடியாது இருக்குமானால் நீ அவைகளை விற்று பணமாக்கி பண முடிப்பு உன் கையிலே பிடித்துக் கொண்டு உன் தேவனாய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு போ. அங்கே இப்பொழுதுதான் அந்த ஏற்கனவே வாசித்த வசனம் திரும்ப வருகிறது. அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சரசம் மதுபானம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீயும் உன் குடும்பத்தாரும் வாசலில் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்படுவீர்களா. இங்கு மதுபானத்தை அருந்த சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி நமக்கு முன்பாக வருகிறது. மொழிபெயர்ப்பிலே நாம் யாரை சார்ந்திருந்தோம் என்றால், தமிழ் மொழிபெயர்ப்பு அன்றைக்கு பிராமணர்களால் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்திலும் இங்கு பர்தலமை சீகன்பால்க் அவர்கள் தரங்கம்பாடியிலும் அவர்கள் பிராமணருடைய உதவியோடு தமிழை பயன்படுத்தி அவர்கள் எபிரே கிரேக்க பாஷையிலிருந்து மொழிபெயர்ப்பை செய்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையிலே சில தவறான வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கும். அதிலேயே ஒரு வார்த்தை இந்த மதுபானம். ஆங்கிலத்தில் எவ்விதமாய் போட்டிருக்கிறது, ஒயின் ஆர் சிமிலர் ட்ரிங்க் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சை ரசம் அல்லது அதற்கு இணையான இன்னொரு பானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழிலே எவ்விதமாய் போட்டிருக்கிறது, மதுபானம் என்றே போட்டிருக்கு. அதனால் இந்த மதுபானம் என்ற வார்த்தை அவைகள் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு இணையான பானம் என்று போட்டிருந்தால் நமக்கு இந்த சந்தேகமே வந்திருக்காது. அது மட்டுமல்ல, உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மதுபானத்தை கர்த்தருடைய சன்னதியில் பருக முடியுமா என்ற கேள்வி நமக்கு வரும். அது வந்தால் இந்த மதுபானம் என்ற வார்த்தை மாற்றப்பட வேண்டிய வார்த்தை, அதற்கு பதிலாக இணையான பானம் என்று சொல்லி நாம் பொருள் கொள்ள வேண்டும். நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசலில் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்படுவீர்களா. வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தையில் ஒன்றையும் நீ கூட்டவோ குறைக்கவோ கூடாது. இங்கு நாம் கூட்டவில்லை, குறைக்கவில்லை. பொருளை நாம் சரியாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கு மதுபானம் என்ற வார்த்தைக்கு பதிலாக திராட்சரசத்துக்கு இணையான பானம் என்று போட்டிருந்தால் நமக்கு இந்த குழப்பமே வந்திருக்கார். லேவியராமத்திலே அது மாத்திரமல்ல, லேவியனும் புசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியன் யார்? அவன் கர்த்தருடைய ஆசாரியன். அவன் யார்? கர்த்தருடைய ஜனங்களை பரிசுத்தமாக்குகிறவன். கர்த்தருடைய ஜனங்களை பரிசுத்தமாக்கும்படி பலியிடுகிறவன். அவன் முதலாவது தன்னை சுத்திகரித்துக் கொண்டவனாக கர்த்தருடைய சன்னதிக்கு வர வேண்டும். தனக்கு அவன் பலி செலுத்த வேண்டும். தன்னை சுத்திகரிக்கும் பலிகளை செலுத்தி அவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டு அவன் தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். பின்பு மற்றவர்களுக்கு அவன் சுத்திகரிக்கும் பலிகளை செலுத்த வேண்டும். ஆகையினால் அவன் மதுபானம் அருந்தினால் அது சரியா இருக்குமா என்று சொல்லி லேவியராமத்தில் வாசிக்கிறோம். 10ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களிலே கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீயும் உன்னோட கூட உன் குமாரனும் சாகாதிருக்க வேண்டுமானால்
ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிற போது திராட்சரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். இங்கும் அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மது என்பது அதற்கு இணையான பானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு தியாகமான காரியம். பிறருக்கு நீ பரிந்து பேசி அவர்களை பரிசுத்தமாக்கும் பணியிலே ஈடுபடுகிற நீ உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கும் உன் அரை கச்சையை நன்கு கட்டிக்கொள், நீ படிக்கட்டிலே ஏறும் பொழுது உன் நிர்வாணம் காணப்படலாகாது என்று சொல்லி சிறிய சிறிய காரியங்களிலே கூட கர்த்தர் பரிசுத்தத்தை குறித்து கட்டளையிடும் போது இங்கு தெளிவாய் சொல்லியிருக்கிறார், நீயும் உன்னோட கூட உன் குமாரனும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிற போது திராட்சரசத்தை மதுவையும் குடிக்க வேண்டாம். அந்த மதுவை குடிக்க கூடாது, திராட்சரசத்தை குடிக்க கூடாது, ஏனென்றால் நீ சுத்திகரிக்கப்பட்டவனாய் உள்ளே நுழைய வேண்டும் என்று சொல்லப்பட்டது. 10ஆம் வசனம், பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கு இது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாயிருக்கும். ஆகையினால் லேவியன் இங்கு புசித்து குடிப்பதற்கு மதுபானத்தை குடிப்பது ஒவ்வாத ஒரு காரியம், ஒவ்வாத புரிந்து கொள்ளுதல் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகளிலே மதுபானத்தை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் தேகத்தை நான் மதுவால் சீராட்டி கொண்டது என்று சொன்ன சாலமோன் எழுதின நீதிமொழிகளிலே பார்க்கிறோம். திராட்சரசம் பரியாசம் செய்யும், ஒயின் இஸ் எ மோக்கர், மதுபானம் அமளி பண்ணும், ஸ்ட்ராங் ட்ரிங்க் இஸ் எ பிராலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மதுபானம் என்ற வார்த்தைக்கு ஸ்ட்ராங் ட்ரிங்க் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மிக்சட் ஒயின் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால் இது சாதாரணமாக பிழிந்து எடுக்கப்பட்ட திராட்சை ரசம் அல்ல, அதிலே இன்டாக்சிகேஷன் போதையூட்டும் காரியங்கள் நிகழ்ந்து விட்டன, ரசாயன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன, அதுதான் மதுபானம். ஆகினால் இங்கு நாம் வாசிக்க கேட்டபடி உபாகமம் 14:26 சொன்ன அந்த மதுபானம் இன்டாக்சிகேட்டட் என்ற வார்த்தை அல்ல, குறிக்கவில்லை. ஆனால் இங்கு சொல்லப்படுகிறது நீதிமொழிகள் 20:1 மதுபானம் அமளி பண்ணும், ஸ்ட்ராங் ட்ரிங்க் இஸ் எ பிராலர் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இந்த ஸ்ட்ராங் ட்ரிங்க் என்ற வார்த்தையும் மிக்சட் ஒயின் என்ற வார்த்தையும் தான் மதுபானத்தை குறிக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் சில வேளை தமிழிலே நாம் சரியான விளக்கம் கிடைக்கிறவர்கள் ஆங்கில வேதாகமத்தை நாம் ஒப்பிட்டு படிக்கும் பொழுது அது உதவியா இருக்கு என்பதற்காக இதை சொல்கிறேன். ஏனென்றால் வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? நீதிமொழி 23:20 மதுபான பிரியரையும் மாம்ச பிரிந்தினிக்காரையும் சேராதே என்று சொல்லி இருக்கிறது. நீதிமொழி 23, 29, 35 வசனங்கள், யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை, இதுதான் மிக்சட் ஒயின் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. இன்னைக்கு டாஸ்மாக் தமிழ்நாட்டிலே பெருகி இருக்கிறது. ஒரு காலத்திலே நாம் தியேட்டர்கள் எல்லாம் அவைகள் அகன்று போடும் ஜெபித்தோம். இன்றைக்கு தியேட்டர்கள் அகற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஓரளவுக்கு எல்லாமே ஒரு 75-90% நீக்கப்பட்டு விட்டன. அதே போல இன்றைக்கு நாம் இந்த மதுபான கடைகள் மூடப்பட வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். மதுபானத்திலே சிக்கியிருக்கிற நபர்கள் விடுதலையாகப்பட ஜெபிக்க வேண்டும். வேதம் அதைத்தான் சொல்லி இருக்கிறது. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலை என்ன போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை அறியோம் என்பாய் ஆகிய உன் இருதயங்களை காக்கிறவர் அறியாரோ, உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால் நம்முடைய ஜெபத்திலே இப்படிப்பட்ட தீமைகள் அகன்று போக கர்த்தர் ஜனங்களை விடுதலை செய்ய நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த மதுபானத்தின் அடிமை என்பது ஒரு வியாதி என்று சில டாக்டர்கள் சொல்கிறார். இது நரம்பிலே ஒரு பலவீனத்தை உண்டு பண்ணுகிறபடினால் இதுவும் ஒரு விதமான வியாதி, அடிக்ஷன், அடிமைத்தனப்படுத்துகிற ஒரு வியாதி. நீதிமொழி 3:7 கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. 9ஆம் வசனத்துல உன் பொருளாலும் விளைவின் முதற்பொருளான கர்த்தரை வேணும்னு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். இங்கு திராட்சரசம் என்ற வார்த்தைக்கு நியூ ஒயின் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு இன்டாக்சிகேட்டட் ஆகாத திராட்சரசம், அது புதிய, அது திராட்சரசம். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், பழைய துருத்தியிலே தோல் பையிலே நீங்கள் புதிய திராட்சரசத்தை வைக்க வேண்டாம், ஏனென்றால் புதிய திராட்சரசம் பழைய துருத்தியை கெடுத்து போடும், கிழித்து போடும் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே புதிய ஒயின், நியூ ஒயின் நமக்கு, அது கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு அடையாளமாக திருவிருந்திலே கொடுக்கப்படுகிறது. புதிய உடன்படிக்கையில் புதிய ரசம். 1 கொரிந்தியர் 11:25 வாசிக்கிறோம், போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இந்த திராட்சரசம் புதிய பானம், இது நம்மை புதுப்பிக்கும் பானம்.
இது நம்மை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவுவதற்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்ட பானம். ஓசியா 4:11 வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 5:22 பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். இன்றைக்கு மதுபானம் அருந்துவது, திராட்சரசத்தை அதிகமாக அருந்துவது, பீர் குடிப்பது எல்லாம் சரியா என்று கேட்டால் அது நமக்கு பொல்லாங்காய் தோன்றுகிறது என்றால் நிச்சயமாக அவைகளை விட்டு விலக வேண்டும். இன்றைக்கு யூரோப் மற்றும் அமெரிக்க தேசங்களிலே பீர் குடிப்பது, ஒயின் குடிப்பது, இவைகளெல்லாம் இந்த போதை என்பது ரேஷியோ அளவில் வழங்கப்படுவதாக சொல்கிறார்கள். நமக்கு எதெல்லாம் பொல்லாங்காய் தோன்றுகிறதோ அவைகளை விட்டு விலக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். என்றால் நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், அதை நாம் தீட்டுப்படுத்தக்கூடாது. பொல்லாங்காய் தோன்றிய எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். 2 கொரிந்தியர் 8:21 கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் அல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்க. நான் என்ன சொல்லலாம், ஆண்டவரே நான் முன்பாக உத்தமனா இருக்கிறேன், நான் இதை தவறா நினைக்கிறத நான் குடிக்கிறேன் நம்ம சொல்லலாம். ஆனா அதை நாம் பருகுவதையும் மதுபானத்தையோ அதிகமான திராட்சரசத்தையோ நாம் ஒரு இன்டாக்சிகேட்டர் இதை நம்ம ரீசன் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? வலியை மறப்பதற்கு நான் அருந்துகிறேன், குளிரை மறப்பதற்கு நான் அருந்துகிறேன், எனக்கு நான் டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, என் நண்பர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க சொல்லி காலங்களை சாக்கு போக்கு சொல்லலாம். ஆனால் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுகிறோம் என்று பவுல் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 8:11 பலவீனம் உள்ள சகோதரன் உன் அறிவின் நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. நாம் சொல்லலாம் இது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம யுக்திவை பண்ணலாம். ஏன்னா அநேக கிறிஸ்தவ நாடுகள் அவைகள்லாம் கொடுக்கப்படுகிறது, கிளப் என்று சொல்லி ஹோட்டல்ல அவைகள்லாம் தரப்படுகிறது, அவர்கள் அருந்துகிறார். ஆனா நம்முடைய இந்திய தேசத்திலே மதுபானம் என்பது நிச்சயமாக ஒரு ஒழுக்கக்கேடான காரியமாக அது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெண்களால் அவைகள் தவறு என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. எது எப்படியானாலும் நம்முடைய மனசாட்சிக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அதை நாம் செய்ய வேண்டும். பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவின் நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. 1 கொரிந்தியர் 8:13 போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கு மாம்சம் பசியாதிருப்பேன் என்கிறார். இன்றைக்கு பிராமணர்கள் ரட்சிக்கப்பட்டு வருகிறார்கள் என்றால் அவர்களை நாம் மாம்சம் உண்ணும்படியாக வற்புறுத்தக்கூடாது, வலியுறுத்தக்கூடாது. காரணம் அவர்கள் வந்த பின்னணியை அறிந்து அதற்கேற்றப்ப நம்ம நடக்க வேண்டும். அதைத்தான் பவுல் சொல்கிறார், நான் யூதனுக்கு யூதனை போல, கிரேக்கனுக்கு கிரேக்கனை போல, சிலரையாவது நான் ஆதாயம் பிடிக்க எல்லாருக்கும் எல்லாம் மாறேன். இங்க பவுல் சொல்கிறார், நீங்க எப்படி கறி சாப்பிடுறேன் என்று சொல்லி அவரை கேள்வி கேட்ட பொழுது அவர் சொல்கிறார், உனக்கு அது இடரல் உண்டாக்குகிறதா? போஜனம் உனக்கு இடரல் உண்டாக்கினால் என் சகோதரனுக்கு அதை இடரல் உண்டாக்காதபடிக்கு நான் என்றென்றைக்கு மாம்சம் புசியாது நான் கறி சாப்பிடுறதை விட்டுறேன்றார். எப்படியாவது நீ கிறிஸ்துவிட வந்தால் போதுமே. அவருக்காக கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? மத்தேயு 16:24 என்ன சொல்கிறது? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமே என்னை பின்பற்றுகிறான். வேதத்துல என்ன சொல்லி இருக்குது? நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. நீ அதிபதியோடு போஜனத்திலே உட்கார்ந்தால் உன் மேஜிலே வைக்கப்படுகிற நீ கவனித்து பார். எதெல்லாம் உனக்கு தவறாய் தோன்றுகிறதோ அவைகளை விட்டு விடு, விலகு என்று சொல்லப்படும். இன்றைக்கு கொலஸ்ட்ரால் உண்டு பண்ணுகிற பொருட்களை நாம் தவிர்க்கிறோம் அல்லவா? அதை போல இந்த மதுவான சம்பந்தமான காரியங்களை மட்டும் நாம் தவிர்க்க வேண்டும். 1 கொரிந்தியர் 6:12 பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாக இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். இங்க மதுபானம் இன்னும் ரெகுலரான அந்த எஃபர்ட்ஸ் அது அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு போய் வரும். முதல் கேள்வி மத சம்பந்தமா மார்க்க சம்பந்தமான கேள்வி, 2வது கேள்வி சமுதாய சம்பந்தமான கேள்வி, 3வது கேள்வி தனிப்பட்ட நம்ம உறவுக்குரிய கேள்வி. என்ன கேள்வி? எளிதான கேள்வி, ஆனால் கடினமான கேள்வி. எவ்வளவு நன்மை செய்தாலும் நம் குடும்பத்தில் உள்ள சிலருக்கு ஏன் நம்மை பிடிக்காதுள்ளது? நாம் நன்மை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், நன்மை செய்வதற்கு நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நன்மை செய்தால் நமக்கு தீமை செய்கிறார்களே, நன்மை செய்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளாதிருக்கிறார்களே என்ற அங்கலாய்ப்பு நமக்குள் இருக்கிறதா? அதற்குரிய பதிலை நாம் வேதத்தின் அடிப்படையில் காண்போம். மத்தேயு 10:34 முதல் 39 நான் வாசிக்கிறேன். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும்
மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். இந்த பகுதியானது மிக ஒரு கருகலான பகுதியாக, கடினமான பகுதியாக நமக்கு தோன்றலாம். ஆனால் இதுதான் சத்தியம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது நாம் முதலாவது தேவனாய கர்த்தரிடத்தில் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்கு ஒப்பான இரண்டாவது கற்பனை, உன்னிடத்தில் அன்பு பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இவையெல்லாம் வேதாகமத்தின் முழுமை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் குடும்பத்திலே நாம் ஆண்டவருக்கு மேலாக நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை வைத்தோமானால் அங்கு பிரச்சனை உருவாகும், அங்கு பிரிவினை உண்டாகும். அதனால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவனாய கர்த்தரை தேட வேண்டும். காலமே தேவனை தேடு என்று சொல்லப்பட்டிருக்கு. காலமையிலிருந்து கர்த்தரை தேட வேண்டும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு பக்தியான வாழ்க்கையை வாழ்கிறவர்களுக்கு இந்த குடும்பத்திலே வருகிற பிரச்சனைகளை மேற்கொள்வது மிக எளிது. நாம் நன்மை செய்து பாடுபடுவதற்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தீமை செய்து பாடுபடுவது தேவனுக்கு சித்தம் இல்லை. தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடுபடணும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆகினால் குடும்பத்திலே இருக்கிற அனைவருக்கும் நான் நன்மை செய்ய வேண்டும். வேதம் அதைத்தான் சொல்லி இருக்கிறது. தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன், விசாரிக்காதவன், அவன் சபையை எப்படி நடத்துவான் விசாரிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நம்முடைய சாட்சி முதலாவது எங்கே ஆரம்பிக்கிறது? வீட்டிலேதான். அப்போஸ்தலர் 1:8 இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும், எருசலேம் என்பது நம்முடைய வீடு, யூதேயா முழுவதிலும் நம்முடைய அயலகத்தார், நம்ம இருக்கிற ஊர், சமாரியாவிலும், அது அடுத்த ஊர், அடுத்த மாநிலம், அடுத்த தேசம், அது மட்டுமல்ல பூமி எங்கும் என்று சொன்னார். அது உலகம் எங்கும் போகிறக்க. ஆகினால் முதலாவது நாம் வீட்டிலே சாட்சியாக இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் நாம் முரண்பாடாய் தோன்றாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லி ஒரு உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளியரங்கமான வாழ்க்கை வாழும் பொழுது நமக்கு உரிய கனம் கிடைக்கும், நமக்குரிய மரியாதை கிடைக்கும். ஆனால் நாம் வார்த்தைகளை மாற்றும் பொழுதோ, பட்சபாதம் செய்யும் பொழுதோ, அநீதி செய்யும் பொழுதோ, வார்த்தைகளை நாம் காற்றிலே பறக்க விடும் பொழுதோ நமக்குரிய மரியாதை கிடைக்காது. இங்க ஆண்டவர் சொல்கிறார், நான் பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்கிறார். என்ன பிரிவினை? நான் வீட்டிலே என் நிமித்தம் 2 பேராக பிரிந்திருப்பார்கள் என்று சொல்கிறார். என்ன காரியம்? அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நடக்கிறது. மருமகளுக்கும் மாமிக்கும் ஒற்றுமையாய் நகோமியையும் ரூத்தையும் பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு நகோமி ரூத் எங்கே இருக்கிறார் என்றால் அது கிறிஸ்தவ வீட்டிலே இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மகனை தகப்பன் எவ்விதமாய் நடத்த வேண்டும்? உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு அவர்களை கோபமூட்டாதிருங்கள். இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை கோபமூட்டுகிற காரியம் அதிகம். காரணம், பெற்றோர்கள் அதிக வேலை பளுவினாலே, அதிக ஸ்ட்ரெஸ்னால, அதிகமான சோர்வுனால அவர்கள் பிள்ளைகளை கடிந்து கொள்கிறார்கள். அவர்கள் இலக்கரித்து போகிறார்கள். வேதம் என்ன சொல்லியிருக்கிறது? பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு, இலக்கரித்து போகாதபடிக்கு அவர்களை கோபம் மூட்டாதிருங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுக்கா? தகப்பனுக்கும் மகனுக்கும் சரியான உறவு இருக்கிறதா? மகளுக்கும் தாய்க்கு சரியான உறவு இருக்கிறதா? மருமகளுக்கும் மாமிக்கு சரியான உறவு இருக்கிறதா என்றால் அதை நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை விதமாக இருக்கிறது. ஆண்டவர் ஆயித்தான் சொன்னார், ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரு. நம்ம வெளியே இருந்து சத்துருக்கள் யாரும் வரல, சத்துருக்கள் நம்ம கூட தான் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருக்களை சிநேகி, உன்னை சபிக்கிறவனை ஆசீர்வதி, உன்னை பகைக்கிறவனுக்கு நன்மை செய், உன்னை நிந்திக்கிறவனுக்காக, உன்னை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணு. இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். வீட்டிலே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்ம யாரெல்லாம் பகைக்கிறார்களோ, யாரெல்லாம் விரோதிக்கிறார்களோ, யாரெல்லாம் நம்ம கூட வெறுப்போடு வாழ்கிறார்களோ அவர்களுக்காக செபிக்க வேண்டும். அன்பை பொழிய வேண்டும். இயேசு கிறிஸ்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் பாவிகளா இருக்கிற கிறிஸ்து நமக்காய் மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். இன்றைக்கு நாம்
தேவன் அன்பா இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான். நம்முடைய வாழ்க்கையில அன்பு தலையாயதாக காணப்படுமானால் இந்த கசப்புகள், வெறுப்புகள், நம்மை அக்னாலேஜ் பண்ணாத நன்றி கெட்ட தனங்களை எல்லாம் நம்ம ஒரு பொருட்டாய் வைக்கவே மாட்டோம். ஆண்டவராய் இயேசு சொன்னார், கப்பர்நகமையும் பெத்சாதாவையும் பார்த்து சொன்னார், உன்னிலே செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீர்வுகளும் சீதவளும் செய்யப்பட்டிருந்தார், அவர் ரட்டுடுத்து மனம் திரும்பி இருப்பார். அவருக்கு தெரியும் கப்பர்நகமும் பெத்சாதாவும் மனம் திரும்பாமல் போவார்கள் என்று தெரியும். ஆனாலும் அவர் நன்மை செய்தார். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்விக்கிறார். அதனால் நாமும் கூட நம்முடைய வீட்டிலே அக்னாலேஜ்மெண்ட் கிடைக்கிறதோ, நன்றி இருக்கிறதோ இல்லையோ, நம்முடைய வீட்டாரை விசாரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. கிறிஸ்து நம்மை நேசிக்கிறது போல நம் வீட்டார் அனைவரும் நேசிக்க வேண்டும். தகப்பன் இளையகுமாரன் திரும்பி வந்த பொழுது ஏற்றுக்கொண்டார். அதை போல ஆஸ்திகளை அளிக்கிறவர்கள் உண்டு, அவப்பெயர்களை உண்டு பண்ணுவர்கள் உண்டு, எல்லாவற்றையும் தொலைத்து அவமானத்தை ஏற்படுத்துதல் உண்டு. அப்படிப்பட்ட பிள்ளைகளையும் நாம் ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும், அவர்களையும் ஆதரிக்க வேண்டும், அவள் மனம் திரும்பும்படியாக செபிக்க வேண்டும். ஏனென்றால் தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்க எல்லா பிள்ளைகளும் தாறுமாறாய் நடந்தார்கள், ஆனால் எல்லாருமேலும் அவன் அன்பாயிருந்தான். அப்சலோம் அவனை ராஜ பதவியை அவன் எபிரோனிலே பிடித்துக் கொண்டான். ஆனால் அவன் யோவாபிடத்திலே சொல்கிறான், என் மகனாய் அப்சலோமை மெதுவாய் நடப்பி என்கிறான். எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. அதுபோல யோபு மனைவி எடுத்துக்கொண்டோமானால் யோபு பார்த்து மனைவி சொல்கிறாள், நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு. அவன் சொல்கிறான், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறான், தேவனிடத்தில் நன்மை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாம். இப்படி பாருங்க, யாக்கோபு அவன் தாய் தப்புடைய பேச்சை கேட்டு லாபானிடத்திலே போனான், தனி ஆளாய் புறப்பட்டு போனான். கீழ்ப்படுகிற பிள்ளைகள் இவையில நாம் தான் உருவாக்க வேண்டும். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27 முதல் 29 வசனங்களிலே நாம் என்ன பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு வாலிபன் வருகிறான். அவன் பணக்காரன், ஐஸ்வர்யவான். அவன் இயேசுவை ஒரு மேசியாவாக கிறிஸ்துவாக காணாதபடிக்கு அவரை ஒரு இருக்கிற போதகர்களே இவர் நல்ல ரபி, நல்ல போதகர் என்ற இதிலே அவன் கேட்கிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும், என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அப்போ இயேசு சொல்கிறார், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன். அப்படி என்ற என்ன காரியம்? எந்த மனுஷனும் எந்த போதகனும் அவன் தேவனை போல நல்லவன் அல்ல. அதைத்தான் சொல்கிறார், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனிடத்தின் தாயிடத்தில் அன்பு கூறுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவ பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இந்த கடைசி வார்த்தை அவனுக்கு ஒரு இடரலா இருக்குது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்ற அந்த கற்பனையிலே அவன் தன்னை இணைத்துக் கொள்ள முடியாமல் போனான். அவன் அது மட்டுமல்ல, அவன் மிகுந்த ஆசையுடையவனாய் இருந்தபடினாலே அவன் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீ பூர்ண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் உனக்கு உண்டான யாவற்றையும் விட்டு தரித்திரருக்கு கொடுத்து என்னை பின்பற்றுவா, அப்பொழுது உனக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்க என்கிறான். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினால் அவன் வருத்தத்தோடு போய்விட்டான் என்று பார்க்கிறோம். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து பாருங்கள், ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாயிருக்கும். அப்பொழுது பேதுரு கேட்கிறார், இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உங்களை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே, மறுஜென்ம காலம் என்பது ரீஜெனரேஷன், ஒரு மறுரூபமாக்கப்பட்ட காலம், ஆண்டுடைய வருகையிலே மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்ட எவனும் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்கணும். அப்படி என்றால் எல்லாவற்றையும் விட்டு விடுவது என்று பொருள் அல்ல. முதலிடம் கர்த்தருக்கு, 2வது நம்முடைய குடும்பத்துக்கு, 3வது இந்த சமுதாயத்திற்கு. இதை ஒருபோதும் மாற்றிவிடக்கூடாது. சிலர் சமுதாய சேவை செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தரையும் விட்டு விடுவார்கள், குடும்பத்தையும் விட்டு விடுவார்கள். அது மிக பரிதாபமான நிலைமை. அது அப்படியே வரிசையை மாற்றக்கூடாது. முதலாவது தேவனாகிய கர்த்தர், 2வது குடும்பம், 3வது சமுதாயம், சமுதாயத்தில் இருக்கிற திருச்சபை ஊழியங்கள் எல்லாம். இந்த வரிசையை ஒருபோதும் மாற்றக்கூடாது. இதிலே ஏற்ற இறக்கம் வரும் பொழுது பிரச்சனைகள் உருவாகிவிடும். மத்தேயு 12:49 இயேசு சொல்கிறார், உம்முடைய
தாயும் சகோதரன் வந்திருக்கிறார் என்று இயேசுவிடத்திலே சொன்னபோது அவர் சொல்கிறார், தம்முடைய கையை தமது சீசலுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரனும் இவர்களே என்று சொல்லி அவர் சொல்கிறார். மத்தேயு 12:50 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். இன்றைக்கு குடும்பத்துல நம்ம எல்லாம் நினைக்கிறோம், நமக்கு பிள்ளைகள், பெற்றோர்கள், தாய், சகோதரன், சகோதரிகள் என்றால் நினைக்கிறோம். உண்மைதான். ஆனால் அவள் விசுவாசத்தில் இருந்தால்தான் இயேசுவின் குடும்பத்திலே நமக்கு சகோதர சகோதரிகளை இருக்க முடியும், தாயும் அவர்கள் சகோதரிகளுமாய் இருக்க முடியும் என்று பார்க்கிறோம். அதனால் குடும்பத்தை நாம் பார்க்கும் பொழுது குடும்பத்திலே நாம் நன்மை செய்வதற்கு சிருஷ்டிக்கப்பட்டோம். அந்த நன்மையை தொடர்ந்து செய்வோம். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு கணவன் வரும்பொழுது, களைப்பாய் வரும்போது மனைவி தன்னை சுத்திகரித்து ஆயத்தப்படுத்தி அவள் உணவு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வீட்டை ஒழுங்காக வைத்திருக்கும் பொழுது கணவனுக்கு மகிழ்ச்சி வரும். அதுபோல மனைவி பலவீனமா இருக்கும்போது கணவன் பலவீனரை தாங்குங்கள் என்று வேதம் சொன்னபடி இந்த பலவீனத்திலே உதவி செய்ய முன் வர வேண்டும். பெற்றோர்கள் தாய் தகப்பனை கனம் பண்ண அவர்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். பிள்ளையை நடக்க வேண்டிய வழியை நடத்த, முடிவில் அவன் முதிர்வதில் அவன் கைவிடாதிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால் நாம் எவ்வளவு நன்மை செய்தாலும் நமக்கு அங்கீகாரம் குடும்பத்தில் இல்லை என்றால் அது குறித்து நாம் பெரிதாக அலட்டிக் கொள்ளக்கூடாது. காரணம், நாம் நன்மை செய்வதில் சிருஷ்டிக்கப்பட்டோம். கர்த்தர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஆயினால் இந்த கேள்விகள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்குமா? இல்லை என்றால் நீங்கள் தொடர்ந்து கேள்வியை அனுப்புங்கள். தொடர்ந்து நாம் கேள்விகளுக்கு பதிலை காண்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இத்துடன் கேள்வி நேரம் முடிந்தது.